Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா தேங்காய் பால் சாதம். இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க फ्रेंड्स. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स. குழந்தைங்க வந்து பெரும்பாலும் தேங்காய் பால் சாதம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இது செய்யறதுக்கு நான் என்ன எடுத்துர்க்கேன்னா 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல. 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 வெள்ளை போடுங்க. அதனால பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. மிக்ஸில அரைச்சு வச்சுக்கோங்க. புதினாங்க கொஞ்சமா. புதினா போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நான் வந்து இந்த டம்ளருக்கு அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா களைஞ்சி அரை மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஒரு தேங்காய்ங்க, ஒரு ரொம்பவும் பெருசு இல்லாமல் ரொம்ப சிறுசு இல்லாமல் கொஞ்சம் நடுத்தர அளவில் இருக்குங்களா, அந்த தேங்காய்க்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கிட்டு நீங்கள் 2 ரவுண்டு தேங்காய் பால் எடுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணிட்டு 3 ரவுண்டாக எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைப்பேங்க, அதனால தான். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செஞ்சால் தான் வாசமாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயங்க நறுக்கி வச்ச வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கணுங்க. இது கொஞ்சம் அடி பிடிக்காமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வதக்கணும். பச்சை மிளகா இதையும் சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து வதக்கணும். அடி பிடிக்காமல் வதக்குனா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய்யில் செஞ்சால் தான் அந்த ஃப்ளேவருக்கு பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு நீங்கள் அரைச்சி சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம தட்டுவோம்ல இஞ்சி பூண்டு தட்டுறது, அதில் வச்சு தட்டி சேர்த்தாலும் சரி, நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் புதினா உடம்புக்கு நல்லது. பிள்ளைங்க வந்து புதினாலாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து புதினா துவையெல்லாம் சேர்த்துக்க மாட்டேங்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து தக்காளி சட்னி இந்த மாதிரி சாதத்தில் சேர்த்துக்கணுங்க. தக்காளி வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லை எனக்கு வேண்டாம்னா நீங்கள் விட்டுருங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் இந்த பிரியாணி ஃப்ளேவர்லேயே கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதனால இந்த ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க. சேர்க்கலைனாலும் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் எடுத்து அந்த தேங்காய் பாலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியா கேட்டு ரொசானா சொல்லி பிராண்டு எடுத்திருக்கேங்க. அந்த அரிசிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாவது அரிசியை ஊற போடணும். தண்ணி பார்த்தீங்கன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. ஊற்றினாதான் அந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப விரைச்சிட்டு இல்லாமல் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பூவாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து உதிர பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இல்லை எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் உதிரை தான் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1க்கு 1.5 வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் அரிசியும் தண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா லெவல் ஆன உடனே நம்ம ஒரு கரெக்டான ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அடியில் ஒரு தோசைக்கல்லை போட்டு வச்சுருங்க. நான் இன்றைக்கி வந்து பக்கத்தில் சப்பாத்தி சுட்டுட்டு இருந்ததுனால தோசைக்கல் வைக்க முடியலைங்க. ஏன் இந்த தோசைக்கல் வச்சு வைக்க சொல்கிறேன்னா அப்படின்னா தான் அடி பிடிக்காது. 10லேருந்து 12 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடும். எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகலை. ஒரு 13-14 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடியில் உள்ள சாதத்தை மேலே திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் வெறுமனே கூட விட்டுடலாம். பிள்ளைங்க சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் போட்டு வறுத்து நீங்கள் அதில் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக சிக்கன் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.